வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி நாம் நாய் வளர்ப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாய் வளர்க்குறத பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையில் ஒரு டாக் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் நல்லா வளர்த்தேன். அதுதான் வந்து காலையில் எழுப்பிவிடும். 20 நாள் குட்டியிலே வந்துருச்சு வீட்டுக்கு. அதுதான் வந்து எழுப்பிவிடும் தூங்கிட்டு இருக்கும்போது. ரொம்ப பாசமாக வளர்த்தோம். கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யும்போது மாடிக்கு போகும்போது இடி சத்தம் அதிகமாக இருந்ததில் பயந்து போய் அப்படியே தண்ணியிலே இறந்து கிடந்துச்சு. அதை பார்க்கும்போது மனசே அப்படியே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் புதைக்கும் போது இன்னும் கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாயே வளர்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் மன வேதனை அதிகமாக இருக்குது. அது வளர்க்கும்போது அதனால் நம்ம அடைச்ச சந்தோஷத்தை விட அது இறக்கும்போது அதிகமான வேதனையாக இருக்குது. அதனால் டாகே வளர்க்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே கல்யாணம் ஆகி வந்தோடனே இந்த வீட்டில் எப்போதுமே டாக் இல்லாமல் இருக்கவே இருக்காது, எப்போதும் இருக்கும். இப்போ என் பையன் வேறு டாக்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் டாக் வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டான். 2 சிப்பிப்பாறை டாக் வாங்கினோம். அதில் ஒரு டாக் வந்து தெருநாய் வந்து இங்கெல்லாம் நாய் அதிகம். தெருநாய் வந்து கடித்து அது இறந்துருச்சு. அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தோம், எப்படியோ வந்துருச்சு அந்த நாய். அதுக்கப்புறம் இன்னொரு டாக் வந்து அதுவும் அப்படி தான் தெருநாய் கடித்து காயமாயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனாலும் அதுவும் இறந்துருச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்னொரு நாய் வந்து காணவே காணும், யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் அந்த டாக் வந்து 4 குட்டி போட்டிருக்கு. 1 மாதம் ஆகுது, பால் கொடுத்துட்ருக்கு. நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கட்டி போட்டுட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டாகை காணும். என்ன ஆச்சுன்னே தெரியல. எவ்வளவோ மனவேதனை. டாகு வளர்த்து அது மிஸ் பண்ணும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. சரி, தம்பி அழுதுகிட்டே இருக்கானே, அவனுக்கு மனசு சாந்தமாக இருக்கட்டும்னு ஒரு டாக் வாங்கினோம். அந்த டாகு கூட நான் யூடியூப் சேனலில் செல்லப்பிராணி அப்படின்னு போட்டிருக்கேன். சிப்பிப்பாறையே கன்னி சிப்பிப்பாறை. அது கும்பகோணத்துலேருந்து அவனும் அவங்க அப்பாவும் பைக்லேயே வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் இருக்கிறது சீர்காழி தாலுக்காவில் ஒரு கிராமத்தில் இருக்கோம், அரசூர். அங்கேருந்து தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு குழந்தை வந்து தூக்கிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக தான் வளர்த்துட்ருந்தோம். அதுக்கு பிஸ்கெட்டு, கரெக்டாக ஊசி, பெடிகிரி, மருந்து எல்லாம் போட்டு பக்காவாக தான் வச்சுருந்தோம். ஷாம்பெல்லாம் வாங்கி பக்காவாக வச்சு எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். நேற்று என்னென்னா திடீர்னு இங்கே பக்கத்தில் ஒரு கோயிலில் 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு வெடி வெடிச்சிருக்காங்க. அரை மணி நேரம் விடாமல் வெடி. என் பொண்ணு போய் அதை பார்க்கணும், வான வெடிக்கெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வாசகதவை திறந்து அதை அப்படியே சும்மா சாத்திட்டு கேட்டை திறந்து வானத்தில் பலபலன்னு தெரியுமா, அதை போய் பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த டாக் வந்து பயம் தாங்க முடியாமல் அங்கேயும் ஓடி இருக்கு. வெளியில் கதவு காலை வச்சு திறந்து வெளியில் ஓடி எங்கேயோ ஓடி போச்சு. பின்னாடியே எல்லோரும் ஓடுறோம். ஆனாலும் அதை பிடிக்க முடியல. 4 பக்கமும் தேடியும் இன்னும் கிடைக்கவே இல்லை. நைட்டு 1 மணி வரைக்கும் தேடினோம். அவங்க பைக்கில் தேடினாங்க, நானும் நடந்து அங்கங்கே தெரு ஃபுல்லாக தேடினேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரிட்டு காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சு அப்போ ஒரு தடவை பார்த்தோம். அப்புறம் காலகக்களோட ஒரு 5 மணிலேருந்து தேடிகிட்ருக்கோம், இன்னும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவங்க பசங்கள்லாம் ஸ்கூல் வேறு போகணும் இன்றைக்கி உண்டுன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. தம்பி அழுகையாக தாங்கலை, சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டான். தம்பி சாப்பாடு சாப்பிட்டா தான் தெம்பு இருக்கும், தெம்பு இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும்ப்பா அப்படின்னு சமாதானப்படுத்தி அவங்க அப்பா அவனை சாப்பிட வச்சாங்க. நான் சொல்லி சாப்பிடல, அவங்க அப்பா சொன்னோன்னா சாப்பிட்டான். அதோட அவன் அழுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. மனசு ரொம்ப வேதனையாகிடுச்சு. இந்த டாக் வந்து என்னாச்சோ ஏதாச்சோ, ரயில்வே ட்ராக் வேறு இருக்குது, அந்த வழியெல்லாம் போய் பார்த்தாங்க. அதில் ஏதாவது சிக்கிட்டுனா என்ன பண்ணுறது, வேறு தெருநாயெல்லாம் துரத்தி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1/1/24 அப்போ தான் அது பிறந்துச்சு. நல்லா வளர்ந்து நல்லா உயரமாக இருந்துச்சு. ஃபோட்டோ கூட நான் வச்சிடல, ஃபோட்டோ எடுக்கலை. அடிக்கடி ஃபோட்டோ எடுக்க வேணான்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் என்னட்ட இல்லை, அவங்க அப்பாட்ட தான் ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை. மனசு வேதனையாக இருக்குது. டாகு கிடச்சிருமான்ட்டு சாமியெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. பின்னாடியே துரத்திட்டே போய் கண்டுபிடிக்க முடியல, எங்கே போய் ஒழிஞ்சிட்டோ தெரில. வேறு யாராவது பிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. யார் பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க பத்திரமா வளர்த்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் தெருநாயில் யாராவது தெருநாய் கடித்து ரயில்வே ட்ராக்கில் அகப்பட்டால் அதுதான் பயமாக இருக்குது மனசுக்கு. அவன் எப்போதும் டாக் கூட தான் தூங்குவான். என்ன பண்ண போனான்னு தெரியல. நன்றி, வணக்கம். என்னோட செல்லப்பிராணி அப்படிங்கிற ஒரு யூடியூப் வீடியோவில் அந்த டாகை பற்றி போட்டிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். நன்றி, வணக்கம்.